அன்பார்ந்த கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை மிக வலிமையாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் மோட்சகாரகரான ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலிருந்து கொண்டு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எப்படி அமையப்போகிறது, இது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று தெளிவாக பார்க்கலாம். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே பெரிய அளவில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் ராகுகேதுக்கள் மிக வலுவாக இருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சம சப்தமஸ்தானத்தில் 3 கிரகநிலைகள் மிக அருமையான முறையில் வலுவாக அமரப்போகிறது என்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக முதன்மையான எல்லா கிரகங்களிலேயும் முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான குருபகவான் மேஷம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேஷராசியில் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கும் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து வகையான காரியங்களிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனெனில் தன்னுடைய மேஷம் ராசியின் பயணகாலகட்டத்தில் கிட்டத்தட்ட முழுபகுதியை கடந்து முடிக்கப் போகின்ற தருவாயில் இருக்கின்றார். எனவே இந்த காலகட்டம் என்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை குருபகவான் தெளிவாக உறுதி செய்கிறார். மேலும் குருபகவான் தன்னுடைய சுப பார்வைகளால் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக சிம்மம், துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளை பார்த்து அந்த ராசிகளை வலுப்பெற செய்கிறார். குருவின் சுப பார்வையின் காரணமாக பலவகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் பல கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதிதவராத நீதிகாரகனான நடுநிலை தவறாத நாயஸ்தராக நீதிமானாக செயல்படக்கூடிய தொழில்காரகரான ஜீவனக்காரரான சனிபகவான் மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அருமையான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கும்பத்தில் சனிபகவான் சஞ்சரிக்கும் போது குன்று குன்றாய் அதிர்ஷ்டபலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான வலுவான சமயத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சனிபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு. தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை சனிபகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் ராகு பகவான் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சமபலம் பொருந்திய குருபகவானின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிப்பதால் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஞானகாரகரான மோட்சக்காரரான கேது பகவான் தனக்கு சமபலம் பொருந்திய புதன் பகவானின் ஆட்சி வீடான கன்னிமனையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கேது பகவான் விளக்குகிறார். நேர்மறையான சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரரான கேது பகவானின் அமைப்பு காரணமாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் குறைந்து மறைந்து நேர்மறையான சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உதிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை ஞானக்காரரான கேது உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் மங்களக்காரரான செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். தனது உச்சவீடான மகரம் ராசியில் இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். வீரத்திற்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய பூமிக்காரகரான மங்களகாரகரான செவ்வாய் உச்சம் பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தையும் துச்சமாக நினைத்து கையாண்டு அவற்றில் பெரிய அளவில் வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் பலவகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் கிடைக்கவிருக்கிறது.
மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் சொத்துக்களை சேர்க்கை கிடைத்து மகிழ்வதற்கான நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கவல்ல சுகாதிபதியான சுக்கிர பகவானின் அமைப்பை ஆராயும்போது இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சுகாதிபதியான சுக்கிரன். இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளும் மகரம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. மகர ராசியில் மங்களக்காரகரான செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் கிரகங்களுக்கெல்லாம் தலைமை கிரகமான உஷ்ணகிரகமான ராஜகிரகமான சூரியன் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டமென்பது பலவிதமான அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விளக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார்கள். புதன் பகவானும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் உங்களுடைய தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை புதன் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுபத்துவ பாதையை சந்திக்கக்கூடிய இந்த வார தருணங்களில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. மேலும் மனோகாரகனான சந்திர பகவானின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் விருச்சிகம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார். சந்திர பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார். அந்த தருணங்களில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மற்ற காலகட்டங்களில் அமைதியாக இருப்பது நல்லது. ஏனெனில் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சிறு சிறு எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது என்பதை மனோகாரகரான சந்திரன் உறுதி செய்கிறார். இந்த மாதிரியாக நவகிரகங்களின் அமைப்பு இருக்க கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ள கிரகங்களின் நிலைப்பாடுகளை ஆராயும்போது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமாகிய வெற்றி சகாயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் காரிய வெற்றிகள் உண்டு. இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய வகையில் உங்களுடைய வெற்றிகளை கேது பகவான் தீர்மானிக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியிலேயே நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே இது ஒரு சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ராகு பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் கேது ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் கிட்டத்தட்ட 10ஆம் இடத்தின் சஞ்சார காலங்களை கடந்துவிட்டார். மேலும் குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப தனஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார். எனவே இனிவரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். எனவே சற்று சிந்தித்து செயல்பட்டால் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு குரு பகவான் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவான் சுபத்துவ பாதையில் இந்த வாரத்திலிருந்து சஞ்சரிக்கிறார். எனவே இதுவும் ஒரு வகையில் புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய ராசியின் அதிபதியான மனோகாரகனான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும் 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலும் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலும் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார். எனவே பல்வேறு விதமான தடைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் 3 கிரகநிலைகள் செவ்வாய் சூரியன் புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சம சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமசனியின் காரணமாக உடல் நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. பயணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுதல் வேண்டும். மற்ற அனைத்தும் கண்டிப்பாக சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. எதிலும் அகல கால் வைக்க வேண்டாம்.
நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்ல அதிர்ஷ்டபலன்களை நிறைந்து கொடுக்கும். கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிக்கு சென்று 2 நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.